அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லர் பிரியா பேசுறேங்க. என்னங்க அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. தீபாவளி ரொம்பவுமே பக்கமா வந்துருச்சுங்க. நம்ம குழந்தைகள பொறுத்தவரைக்கும் தீபாவளி அப்டின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்ததே அவங்க விரும்புறது பட்டாசு தாங்க. அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ்ஸஸ்ங்க. ட்ரெஸ்ஸும் கூட வாங்கி தரலைன்னா கம்முனு இருந்துக்குவாங்க. ஆனா பட்டாசு வாங்கி தரலைன்னா அடம் பிடிப்பாங்க. அது வாங்கி தந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாங்க சிவகாசியிலேருந்து நாங்க ஆர்டர் பண்ணி பட்டாசு வாங்கியாச்சுங்க. இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அம்மன் கிரேக்கர்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. அவங்க பாக்ஸும் கூட பாருங்க எவ்வளோ சேஃப்டியா நமக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு குட்டி பாப்பா தான் அத அன்பாக்சிங் பண்ணாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பட்டாசு பாக்ஸ பார்த்த உடனேயே. நாங்க ஆர்டர் போட்ட 2, 3 நாள்லயே எங்களுக்கு பட்டாசு வந்து டெலிவரி ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னத்த நாள் தான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு நைட்டே வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு பட்டாச ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரரும் வந்து பார்த்துட்டு, அவருனாலயும் பட்டாசு வெடிக்காம இருக்க முடியல. பாப்பாவுனாலயும் பட்டாசு வெடிக்காம இருக்க முடியல. பொதுவாவே நம்ம சேனல்ல நான் தான் வீடியோவுக்கு வருவேன், ஃபுல் வீடியோவுக்குமே. ஆனா, இந்த வீடியோல என்ன புறந்தள்ளி விட்டாங்க. "நீங்க முதல்ல அக்கட்ட வாங்க, நாங்க இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபுல்லா எல்லா வீடியோவும் அன்பாக்சிங் பண்ணாங்க. பட்டாசு வெடிச்சதுலேருந்து எல்லாமே பாப்பாங்க தான் பண்ணாங்க. பாப்பா ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பட்டாசா. அந்த பட்டாச பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா பாப்பாங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு சின்ன பாப்பா தான் வீட்ல இருந்தாங்க. ஈவினிங் அ அ ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பெரிய பாப்பா வந்தாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறம், அப்புறம் நைட்டு தான் எல்லாரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சோம். பாப்பாங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா பட்டாசுமே இதுல இருந்ததுங்க. இது இல்லாம இன்னுமே அவங்ககிட்ட நெறைய பட்டாசுகள் இருக்கு. எங்களுக்கு இந்த பட்டாசெல்லாம் எங்களுக்கு பத்தல. இன்னுமே பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் அம்மன் கிரேக்கர்ஸ்லேருந்து தாங்க பட்டாசு வாங்குவோம். அதே மாதிரி இந்த டைமும் அம்மன் கிரேக்கர்ஸ்லேருந்து பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். எ இது வந்து கண்டிப்பா பாப்பா உங்களுக்கு பத்தாதுன்ட்டாங்க. 30 சாட்டு தான் வாங்கியிருக்கோம். இன்னும் 60 சாட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 30 சாட்டே பார்த்தீங்கன்னா, மேல போய் வெடிக்கும்பொழுது அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். வானம் ஃபுல்லா பட்டாசா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அதுவும் பத்தாது. 60 சாட்டால வெடிக்கும்போது இன்னுமே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப மச்சானும் கூட வந்து ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படின்னு பார்க்கறக்காக. பாப்பாக்கு இது வந்து பேட் அண்ட் பால் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்குதுங்க. இந்த பேட்லயும் பட்டாசு வந்து வெளியில வரும். அதே மாதிரி பால்லயும் ஸ்மோக் மாரி வெளியில வரும். அத வந்து பேட் அண்ட் பாலா யூஸ் பண்ணி விளையாடவும் பாப்பாங்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த மாதிரியான இது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாப்பாங்களுக்கு. புஸ்வானத்திலே பார்த்தீங்கன்னா, பல வெரைட்டி மாதிரி பல வெரைட்டி இருந்ததுங்க. அதுலயும் ஒவ்வொரு வெரைட்டிலயும் ஒவ்வொன்னு அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டுங்க. சிங்கிள் ஷாட்டெல்லாம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பாப்பா சொன்னாங்க. பெரிய பாப்பாவுக்கு தான் பட்டாசு பத்தி ரொம்ப அதிகமா தெரியும். எனக்கெல்லாம் அவ்வளோ இதா தெரியாது. பாப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மச்சானும் பிரிச்சு பார்த்துட்டு, பாப்பாவும் மச்சானும் துப்பாக்கி வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவும் பட்டாசு மாரி பத்த வைக்கும் பொழுது வெளியில வந்து சவுண்டா பட்டாசு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் பார்க்கறக்கு விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப வச்சு விளையாண்ட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவகாசியிலேயே ரொம்ப கம்மியான விலைக்கு, அதுவும் தரமான பொருளா வந்து அம்மன் கிரேக்கர்ஸ்லேருந்து நம்ம வாங்க முடியுங்க. பட்டாசுகள்லாம் முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, வர பட்டாசுகள் கையெல்லாம் அந்த மருந்தெல்லாம் ஆகும். வெடிச்சு முடிச்சுட்டு கையெல்லாம் பார்த்தா மருந்தா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனா, இங்க அப்படி இல்லைங்க. ரொம்ப தரமா இருக்கும் ஒவ்வொரு பட்டாசும். குழந்தைகள்லாம் ரொம்ப நம்பி வெடிக்கலாம். ஒரு சில பட்டாசுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சங்கு சக்கரம் எல்லாமே டபல் டபுள் வெடிக்கும். ஆனா, இவங்க கிட்ட அப்படி இல்ல. எல்லாமே சேஃப்டியா இருக்கும். எந்த ஒரு பட்டாசையுமே நான் நம்பி குழந்தைங்க கையில குடுத்து நம்ம சேஃப்டியா வெடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க கிட்ட வாங்குற பட்டாசு எல்லாமே. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஆனா பட்டாசு வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு செலவு பண்றது ரொம்ப யோசிக்க வேண்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இது ஒண்ணு தான் சந்தோஷம். தீபாவளி எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பட்டாசா வெடிக்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். ஏன் நம்மளே கூட நம்ம அ வெடிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷப்படுவோம். இன்னும் கொஞ்சம் பட்டாசு இருந்தா நல்லாருக்குமே, இன்னும் கொஞ்சம் பட்டாசு இருந்தா நல்லாருக்குமே அப்படின்னு தோணும். இங்க லோக்கல்ல நம்ம போய் கடைகள்ல வாங்குனோம் அப்படின்னா, பட்டாசுகள் விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நாங்களே ஒரு டைம் வந்து 60 ஷாட் வந்து லோக்கல்ல வாங்கும்பொழுது ரூ. 500 குடுத்து வாங்குனோம். ஆனா இதுவே கடையில இந்த மாதிரி நாங்க ஹோல்சேல்ல வாங்கும்பொழுது ரூ. 250 கிடைச்சது. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓ! பட்டாசு வந்து இந்த மாதிரி ஹோல்சேல்ல வாங்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சது. அதுலேருந்து தான் நாங்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்க வந்து ஆரம்பிச்சோம். அது யாரும் விசிலெல்லாம் விடலைங்க. பட்டாசுடைய சவுண்டே அதுதான். பாப்பாவங்கலாம் கம்பி மத்தாப்பு வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா இப்பவே எங்களுக்கு தீபாவளி வந்த மாதிரியே இருந்தது.
மச்சானும் பாப்பாவும் கூட சேர்ந்து வெடிச்சுட்டு, எனக்கு இந்த பட்டாசெல்லாம் இன்னைக்கே நாங்க தீர்த்துருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு 2 கம்பி மத்தாப்பு வாங்கி சுத்துனேங்க. அவ்வளோதாங்க. இது 2 பட்டாசு மட்டும் தாங்க எனக்கு குடுத்தாங்க. மீதியெல்லாம் பாப்பாவங்களும், மச்சானுமே வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட்டாசு பத்த வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம சிரமப்படுற மாதிரி இல்லைங்க. வச்சதும் வச்சதும் அது வந்து டமால்னு பத்திக்கிச்சு. அந்த அளவுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருந்ததுங்க. இப்ப நாம வச்சது பீகாக்குங்க. அது வந்து 3 லேயர்ல வந்தது. இதுவே 5 லேயர் கூட இருக்குது. பார்த்தா மயில் தோகை விரிக்கிற மாரி சூப்பரா இருக்கும். நேரா எடுக்கணும். அக்கா இப்ப ஸ்மோக் வைக்க போறா. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்டாசு வந்து வீடியோல கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் குழந்தைங்க கையிலேயே வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா கலர் கலராக ஸ்மோக் வெளியில் வர மாதிரியான பட்டாசு. இதெல்லாம் ரொம்பவுமே குழந்தைங்க விரும்புவாங்க. அம்மன் கிராக்கர்ஸோட ஃபோன் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே நான் மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்குறேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணு. உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ரஸ்க்கு அவங்க ரொம்ப சேஃப்டியாக சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது பாப்பாவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பேட்டுங்க. இந்த பேட்டில் வந்து இந்த மாதிரி கொனையில் பற்ற வச்சோம் அப்படின்னா இதுவும் கம்பி மத்தாப்பு மாதிரியே வெளியில் புஸ்வானம் மாதிரி வருங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து வெடித்து முடிச்சுட்டு பாப்பா பேட் மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வெடித்து முடிச்சுட்டு இதை தூரம் போட வேண்டியது இல்லைங்க. இது வந்து கிரிக்கெட் பேட் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறக்கு. இது கூட ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. அந்த பாலையும் நம்ம இதே மாதிரி பட்டாசு மாதிரி கொளுத்தி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஸ்மோக் வந்து வெளியில் வரும். அந்த பாலையும் அதே மாதிரி தூக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பேட்டு பால் ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி குழந்தைங்க வந்து விளையாண்டுருப்பாங்க. எப்போவுமே கிரிக்கெட் பேட்டை யூஸ் பண்ணி விளையாண்டுருப்பாங்க. இதனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு பீஸ் வாங்கி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேட் வாங்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி பையனும் வருவான். அதனால் அவனுக்கும் நான் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கணும். சங்கு சக்கரம் மாதிரியே நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. அதுலேயும் ஒவ்வொன்றும் பாப்பாங்க வந்து வெடிச்சாங்க. பாப்பா இப்போ தான் பேட்டை விளையாண்டு முடித்தாங்க. அதுக்குள்ளே அந்த பேட்டையும் பாலையும் வச்சு கிரிக்கெட் பேட் மாதிரி யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சானு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அவரும் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பால் அடித்து விட்டு பாப்பா ஒவ்வொன்றா தட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாலை. இது வந்து வால். ஆமாங்க. வால் எப்படி கத்தி நீளமாக இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து கொனையில் பற்ற வச்சோம் அப்படின்னா இதுவும் மத்தாப்பு மாதிரியே தான். அதாவது புஸ்வானம் மாதிரி கையில் வச்சு பார்ப்பாங்க. குழந்தைங்க வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன ஆகும்? வெடிக்கும். பாப்பா பேட்டையும் வாலையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்புறமா விளையாடுறக்கு. ஃபைனலாக பாப்பா ஒரு சிங்கிள் ஷாட் வைக்கிறாங்க. இது வந்து கீழேயே புஸ்வானம் மட்டும் ரொம்ப நேரம் வருது. அது இல்லாமல் மேலே போய் ஒன் டைம் வெடிக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. 30 ஷாட்டெல்லாம் நாங்கள் இன்னும் வெடிக்கவே இல்லை.
ஓகேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட்டாசு கண்டிப்பா வாங்கி குழந்தைகளுக்கு குடுங்க. கண்டிப்பா அம்மன் கிராக்கர்ஸ்ல வாங்குங்க. அவங்களுடைய நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்லயும் குடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அனைவருக்கும் அம்மன் கிராக்கர்ஸின் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி டெய்லர் பிரியா. நன்றி, வணக்கம்.